Hello dears, welcome back to Yummy Crisp. இன்னைக்கு வந்து சந்தோஷமான நாளா ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்னைக்கு பிரெட்டை யூஸ் பண்ணி ரசமலாய் பண்ண போறேங்க. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பேன் எடுத்து வைக்கிறேன். அந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் அதில் 200 ml பால் ஆட் பண்ணுறேன். பால் நல்லா பொங்கி வந்ததும் அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய்யும் பாலும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 பெரிய ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடுறேன். அந்த பாலும் மில்க் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். அந்த பாலில் நல்லா கலர் வரணுன்றதுக்காக நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் பார்க்குற யாராவது இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுறீங்களாங்க? அவங்க இன்றைக்கு மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் ஈஸியான குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்க போகிறேங்க. இப்போ ரசமலாய் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் வந்து அந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நான் டபுள் ப்ரெட்டாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் ப்ரெட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் ப்ரெட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நான் டபுள் ஸ்லைஸாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் மேலே ரசமலாய் மிக்ஸிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சில்லுன்னு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். Thanks for watching. Love you to all. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
என்றும் புன்னகையுடன் எம்மி கிறிஸ்ப்.